ஹலோ ஆல் வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ். பீடா, வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்ச் வந்து முல்லன்பூர்ல நடக்குது. இந்த ஐபிஎலோட டெபியூ இந்த முல்லன்பூருக்கு போன சீசன் ஆரம்பிச்சாங்க. இப்போ இங்கே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். பிச் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. பீடா, நீங்க சொல்லுங்க. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னா, இவங்க ஏன் வந்து இத இத இது சேஞ்ச் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மொஹாலி வந்து ஒரு ஐகானிக் ஸ்டேடியம், பியூட்டிஃபுல் ஸ்டேடியம், ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். என்னமோ ரீசனா சேஞ்ச் பண்ணி போன வருஷம் தான் எடுத்துட்டு வந்தாங்க. 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு 168, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 172, மீன் ஆவரேஜ் ஸ்கோர் 170, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 185. இதுவும் வந்து இந்த மற்ற பிச்சர்ஸ் மாதிரி கொஞ்சம் நிக்கிற பிச்சு, அவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்கிட்டே ஆகாது. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு 192 for 7 மும்பை வர்சஸ் பிபிகேஎஸ். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 183 பிபிகேஎஸ் வர்சஸ் எம்ஐ. ஹையஸ்ட் சேஸ் 177 for 6. 10 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல ஒரு 200 கூட இங்க வந்தது இல்லைங்கும் போது யூ ஷுட் நோ வாட் இட் இஸ். ஸோ என்ன பண்ணும், 185க்கு நான் ஆடணும் அப்படின்னா, இங்கேயும் எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த லக்னோ மாதிரி பிக்சரை சொல்லுவோம். பவர் பிளேல ரன் வந்துடணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 8 ஓவர்ல டெம்போ செட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அந்த 6 ஓவர்ல 55 ரன் வந்தே வரணும். அகெயின் 7 to 10 சேஃபா ஆடிட்டு 10 ஓவர்ல 80 to 85 for 2. 11 to 15 ஒரு சின்ன மொமெண்டம். இந்த மும்பை பெங்களூர் மாதிரி 11ல இருந்தே கல்ட்டுமோ பண்ணக்கூடாது. 45 for 2, ஒரு 130 to 135 இருந்தீங்கன்னா கடைசியில உங்க 55 ரன் வந்துடும். 185 கரெக்டா வந்துடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி பாத்தீங்கன்னா 9 சாரி, சீமர்ஸோட எக்கானமி 9.14, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.21. ஆனா வந்து இதுல வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 54 விக்கெட் வந்துட்டு சீமர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 18 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. தட் இஸ் 1/3. Wickets in power play for spinners in 10 completed innings in this venue is 0. அதை தான் வந்து நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, எந்த கண்டிஷன்ஸ்ல கவுஹாட்டில ஸ்பின் யூஸ் பண்ணாத அப்படின்னா ஸ்பின் யூஸ் பண்ண கூடாது. அந்த வந்து பால் வந்து உங்களுக்கு ஹார்டா இருக்கும் போது இட் பி ஈஸி ஃபார் யூ டு ஹிட் த ஸ்பின்னர்ஸ். யூ ஹவ் டு ரிசர்வ் த ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் 7 to 15. டெத் ஓவர்ஸ்ல போட்டாலும் பரவாயில்ல, ட்ரை அண்ட் அவாய்ட் யூசிங் ஸ்பின்னர்ஸ் இன் பவர் பிளே. இங்க வின் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னோல சொன்ன அதே தான். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல நீங்க வந்துட்டு எப்படி வந்து பேட்டிங் மொமெண்டம் செட் பண்றீங்க. ரெண்டாவது ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ஒன்லி ஃப்ரம் ஓவர்ஸ் 7 to 15. பவர் பிளே ஆர் டெத் ஓவர்ஸ் டசன்ட் கம் இன் டு த பிக்சர். ஆஃப்டர் 7 ஓவர்ஸ் தான் ஸ்பின்னர்ஸை கொண்டு வரணும். எந்த டீம் வந்து எக்கனாமிக்கலா போடுறாங்களோ தேவ் காட் அ சான்ஸ். இப்போ உங்களுக்கு ராயல்ஸோட பிளேயிங் லெவனை தான் சொன்னேன். கல்கட்டா நைட் ரைடர்ஸ் மாதிரி ராயல்ஸாலையும் அன்பார்ச்சுனேட்டா யாரையுமே கையே வைக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்டா அந்த டீமை வச்சுட்டு எப்படி அவங்க ஜெயிக்கணும், வே கேகேஆர் ஒன், அதை தான் அவங்க பார்க்கணும். தி பிளேயிங் லெவன் இஸ் கோயிங் டு பி யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபே, பனிந்து அசரங்கா, ஜாஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷானா, துஷார் தேஷ்பாண்டே. அண்ட் தேர் இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி சந்தீப் சர்மா. இதுல எந்த கேள்வியும் இதுவே இருக்காது. இவங்க வந்துட்டு நான் திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே தான் இருப்பேன். இந்த டீம் கடோத்கஜன் டீமா இருக்கு, இன்னும் பெரிய இதுவா இருக்கும். இந்த பர்டிகுலர்லி இப்ப ஸ்பின்னை பத்தி நான் சொல்லிட்டேன். they only have frontline spinner, that is Yuzvendra Chahal, and supported by Glenn Maxwell. போது it won't be a bad idea where spinners economy is very crucial in the middle overs. போது I would be tempted to get rid of Lockie Ferguson and probably try and get இவரை எடுத்துட்டு வர பார்ப்பேன். நான் ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்துட்டு வந்துட்டு, ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, the one Indian player whom you can think about dropping is Neil Vadera, who did extremely well. இன்னொரு இந்தியன் பாத்தீங்கன்னா பிரியான் ஷார்யா, பட் பீப்புள் ரேட் இம் வெரி ஹைலி. இப்போ ஜாஷ் இங்கிலீஷை நீங்க ஒன் ஆஃப் தீஸ் கைஸ் கொண்டு வந்தீங்கன்னா, நேயல் வதையரை வச்சுட்டு ஜாஷ் இங்கிலீஷை வச்சு ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா தேர் கோயிங் டு லீவ் த காம்பினேஷன் ரைட்டு. இங்க ஹர்ப்ரீத் பிரார் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியா ஆடும். ஆனா அவங்க எப்படி போவாங்கன்னா, பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், மார்க்கஸ் டானிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நேயல் வதேரா, மார்க்கோ ஆன்சன், ஹர்ஷதீப் சிங், லாக்கி ஃபர்கூசன். இம்பாக்ட் அப் இஸ் கோயிங் டு பி யஜ்வேந்தர் செஹல். இந்த 8 ஓவர்ல உங்களுக்கு அந்த மொமெண்டம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டீமுக்கும் நீங்க பெருசா வந்து இதுவே டிஃபரன்ஸே கண்டுபிடி. பிரப்சிம்ரன் சிங் பின்றாரு,
பிரியான்ஷ் ஆர்யா இஸ் ஆல்சோ பிளேயிங் அக்ரெசிவ்லி ஃபாலோட் பை ஸ்ரேயஸ் ஐயர். அங்க ஜெய்ஸ்வால் ஃபார்ம்ல இல்ல. வியன் சாரியா நான் இன்னும் கன்வின்ஸ் இல்ல பீடா. ஃபர்ஸ்ட் மேட்சே 2 ரன்ல அவுட் ஆக வேண்டியது, போன மேட்சும் சீப் அவுட் ஆயிட்டாரு. ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித் பிரியன் சாரியா. செம்ம டேலண்ட். நான் என்ன பண்ணுவேன்னா அதைத்தான் பண்ணுவேன். ஹர்ப்ரீத் பிராரை நான் கொண்டு வந்தே ஆகணும் இங்க. இந்த பிச்சில் எனக்கு கரெக்ட். ஒரு ஸ்பின்னர் வேணுங்கும் போது அவரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஒன் இந்தியன் பேட்ஸ்மேன் ஹஸ் டு லூஸ் அவுட். இஃப் பதேரா இஸ் கோயிங் டு லூஸ் அவுட், ஜாஷ் இங்கிலீஷ் பிளேஸ் இன் த மிடில் ஆர்டர். இஃப் பிரியான் ஷாரியா லூசஸ் அவுட், ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் கோயிங் டு ஓப்பன். நான் அதைத்தான் பண்ணுவேன். இவங்க பண்ணுவாங்களா? ஓகே, கண்டிஷன்ஸ் ஆர் கிங்னு அதை பண்ணுவாங்களா? அது தெரியாது. அதனால இவங்களோட இது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் பிளாஸ்ட் அப்படின்னீங்கன்னா, அங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஈவந்தோ 2 மேட்ச் 3 மேட்ச் அடிக்கல, பட் எவ்ரி ஒன் நோஸ் வாட் இஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால். சஞ்சு சாம்சன் அடிச்சுட்டே தான் இருக்காரு. நிதிஷ் ராணா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நாக் ஆடினாரு. இதை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட் எவர் இட் இஸ், இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளாஸ். நிதிஷ் ராணா இஸ் ஆல்சோ ஹியூஜ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா பெருசா எட்ஜ் கிடையாது. பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராயல்ஸ் வனிந்து அசரங்கா, நான் திருப்பியும் சொல்றேன், 4 ஓவர் 42 ஸ்ட்ரைக் பண்ணிடுவாரு. தீக்ஷனா குவாலிட்டி போலர். அவங்க கரெக்டா அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் பண்ணி தான் கவுஹாட்டியில பண்ணாங்க. நாட் கோயிங் டு எக்ஸ்போஸ் இந்த நியூ பால். மிடில் ஓவர்ஸ்ல அவரும் போட்டு போயிடுவார். 4 ஓவர் 30 ரன். தீஸ் கைஸ் ஹவ் ஒன்லி காட் யஜுவேந்தர் சஹல் அன்பார்ச்சுனேட்லி. அப்படிங்கும் போது இந்த ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ஈவன் தோ பஞ்சாப் இஸ் பிளேயிங் அட் ஹோம், இந்த ஸ்பின் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால ஐ எம் கிவிங் an edge of 50.5 டு ராஜஸ்தான் ராயல்ஸ். இதை ஒத்துக்கிறீங்களா? என்ன பீடா, பஞ்சாப் கிங்ஸ் தான்றீங்களா? பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க தோக்குற மேட்சா இருக்கும்னு எனக்கு தோணுது பீடா. ஸோ நீங்க சொல்ற எட்ஜை நான் ஒத்துக்கிறேன். முல்லன் போர் பொது கண்டிஷன்ஸ் தான், அவங்க ஹோம் டீமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் டோர்னமெண்ட். பட் உங்க ரீசன்ஸ் ஆர் வேலிட். அண்ட் ராஜஸ்தான் ஆர் அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தேவர் தரலி அவுட் பிளேடு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருந்து வந்தாங்க. பட் அகைன் சிஎஸ்கே சமோ தே ரீக்ரூப்டு. ஆர்ச்சர் ஃபவுண்ட் இஸ் மோஜோ. ஹசரங்கா இஸ் ஆன் ஃபுல் டில்ட், செம ஃபார்ம்ல இருக்காரு. தீக்ஷானா ஆல்சோ. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நீங்க பிரார் வந்து ஒரு இது வேற சொல்றீங்க. பட் அதான் நீங்க சொல்ற அந்த இங்கிலீஷ் பிரார்லாம் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு we have to wait and watch. பட் ஐ ஆல்சோ அக்ரி வித் யூ, ஆர்ஆர் டு வின் டுமாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீட்டா. அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? ஏன் இந்த நான் எட்ஜ கொடுத்தேன்னா ரொம்ப சிம்பிள். டு பி வெரி ஆனஸ்ட், ஐ டோன்ட் see them getting ஹர்ப்ரீத் பிரார் இன் அன்பார்ச்சுனேட்லி. அதுக்காகத்தான் இந்த எட்ஜ கொடுத்தேன். நாளைக்கு அவங்க ஜார்ஜ் அதுதான் அதுதான். இங்கிலீஷ் ஏன் இவங்களையும் ஹர்ப்ரீத் பிராரையும் ஆடிட்டா, ஷூர்லி பஞ்சாப் கிங்ஸ் will have ஆல் பேசஸ் கவர்ட் அண்ட் தே will have எட்ஜ். பாவம் அவங்க ஏன் ஜார்ஜ் இங்கிலீஷ் ஆட மாட்டேன்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் தட் இஸ் வை ஐவ் given த எட்ஜ். இப்ப ஃபேண்டசி இந்த பிச்சை பத்தி சொல்லிட்டேன். ஜெய்ஸ்வால் இஸ் டியூ, ஜெய்ஸ்வால் இஸ் டியூ, ஜெய்ஸ்வால் இஸ் டியூ. My first pick is going to be Jaiswal. Second is going to be Riyan Parag. He might also bowl a over or two. Shreyas Iyer எப்பவுமே என்னோட இதுல இருப்பாரு. ஹர்ஷதீப் சிங் knows how to pick wickets. மார்க்கோ ஆன்சன் ஒரு ஃபேண்டசி கிங். என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்ஷதீப் சிங் அண்ட் மார்க்கோ ஆன்சன். எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. என்னோட 6வது பிளேயரும் இல்ல. இது அதரங்கா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. Then என் முதல் பிளேயர் அசராங்க தான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா பின்ன பீட்டா போட்டு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் எடுத்துதான் அவனுக்கு ஃபேண்டசியில் நம்பர் 1 அவரு. சஞ்சு சாம்சன் ஆல்சோ டூ குட் பிளே டு மிஸ் அவுட் ஃபார் லாங். அதனால நீ ஜெய்ஸ்வால் எடுத்த மாதிரி நான் சஞ்சு சாம்சன் எடுக்கிறேன் 2. துஷார் தேஷ்பாண்டே ஒரு விக்கெட் டேக்கர். நாளைக்கு அவர் ஆடுவாரான்னு தெரியல. அவங்க அதை ஒரு டிங்கர் பண்ணலாம். 40 ரனுக்கு மேலே போயிட்டாரு. வெளியில வந்து ஒரு ஆகாஷ் மதுவால் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை ட்ரை பண்ணலாம். பட் அந்த ஸ்பாட்ல யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் டெத்தில் போடுவாங்க. ஸோ கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணலாம். மேக்ஸ்வெல் வந்து ஒரு பவுலர் ஆயிட்டாரு இப்ப. கிட்டத்தட்ட பேட்டிங்ல 5 10 வர்றது போனஸ். ஆனா பவுலிங் போட்டா விக்கெட் எடுக்கிறாரு. அந்த 30 பாயிண்ட் வந்துருது. அதனால மேக்ஸ்வெல் எடுக்கலாம். அஸ் அ பவுலரா தான் நான் சொல்றேன். ஹர்ஷதீப் நீங்க எடுத்துட்டீங்க. யுஸ்வேந்தர் சாஹல் நீங்க எடுக்கல? எடுக்கல. ஓகே சார், நான் சாகல் எடுக்கிறேன். சாகலை மிஸ் பண்ண முடியாது. ஃபேண்டசிக்குன்னு அவரும் இது பண்ணவர். அதனால சாகலை விட முடியாது. ஸோ ஹசரங்கா சாகல் 2 லெக் ஸ்பின்னரே நான் எடுக்கிறேன். மேக்ஸ்வெல் பவுலிங் போட்டு ஏமாத்துவார் அப்படின்றக்காக எடுக்கிறேன். சஞ்சு சாம்சன் டெஃபினெட்லி வர்த்தி பிக் அவரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட் தேஷ்பாண்டே இல்லாட்டி ஆகாஷ் மதோல், அது 2ல யார் வராங்களோ அந்த. தேஷ்பாண்டே தான் சார் ஆடுவாரு. ஐ கேன் கன்ஃபார்ம். டிராப் பண்ண மாட்டாங்க. தேஷ்பாண்டே தான் ஆடுவார். ஓகே, அப்படின்னா டெத்தில் போடுற அந்த தேஷ்பாண்டா ஒரு விக்கெட் டேக்கர். அதனால அவரை நான் எடுக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ். ஸோ நம்ம எட்ஜ் கொடுத்தாச்சு. இப்போ ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு. ராஜஸ்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு, ஜஸ்ட்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மேட்ச் கண்டிஷன்ஸ் சொல்லியாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஆர் ஃபிளையிங் ஹை அப்படிங்கும் போது எப்படி யோசிப்பாங்க, எதுக்கியா
பிளேயிங் காம்பினேஷனை மாற்றணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஐ எம் நாட் அ பிலீவர் இன் தட் பிகாஸ் இட்ஸ் ஆர்ட்ஸஸ் ஃபார் கோர்சஸ். அப்படிங்கும்போது இஃப் யூ சி த எக்கானமி ஆஃப் ஹர்ப்ரீத் பிராட் இந்த வே இஸ் போல்ட் இன் முல்லன்பூர் அண்ட் இட் கேன் ஆல்சோ பேட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டர் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் எப்படி யோசிப்பாங்க? பிரியான் ஷாரே ஷோயிங் ப்ராமிஸ். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேட்ச் விட்டாங்க, போன மேட்ச் அடிக்கல, அக்ரீடு. இஸ் ஷோயிங் ப்ராமிஸ். ஷோயிங் ப்ராமிஸ்லாம் பார்க்காதீங்க. யூ ஹாவ் டு வின் த ஐபிஎல் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸுக்கு யார் ஒன்னே ஒண்ணு ஆடுவாங்க? கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். ஒன்னே கேளுங்க. ஒண்ணு, அந்த பிரியன்ஷா ஏன்னா நிறைய அக்ராஸ் நடந்து நடந்து ஸ்டெம்புக்கு இந்த சைடு போறாரு பீடா. அவரு அக்ராஸ் வாக் பண்ணி போறாரு, பண்ணி லெக் சைட்ல தள்ளுறாரு. டொமஸ்டிக் லீக் அந்த மாதிரி எல்லாம் அது அடிக்கலாம், பட் ஐபிஎல் லெவல்ல அது ஓகேவா சக்சஸ் கன்சிஸ்டன்டா அது சக்சஸ்ஃபுல்லா ஆடுறதுக்கு அவர் வந்து எப்படி வந்தாலும் இந்த சைடு வந்து லெக் சைட்ல இருந்து அக்ராஸ் செம்ஸ் நடந்து போய் மடக்கி மடக்கி லெக் சைட்ல அடிச்சிட்டு இருக்காரு. அதை பத்தி பாத்துருப்பீங்க நீங்க கண்டிப்பா, என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். இது எப்படின்னா எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எந்த அளவுக்கு இந்த அனலிஸ்ட் அங்க ஒர்க் பண்றவங்க இந்த டிக் பண்ணி இந்த மாதிரி பாயிண்ட்ஸை யோசிக்கிறாங்கன்னு. the moment you walk across, நீங்க ரவுண்ட் விக்கெட் வைடு கிரீஸ்ல இருந்து ஆங்கிள் பண்ணீங்கன்னா ஆஃப் சைட்ல அடிக்கவே முடியாது. ஒரு எண்ட் கம்ப்ளீட்லி பிளாக்டு. அப்ப நீங்க வந்து ஒரு ஷார்ட் மிட் விக்கெட் 30 யார்ட் சர்க்கிள்ல ஒரு மிடான, அதுக்கப்புறம் ஒரு ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக் வச்சு கரெக்டா அந்த ஃபிஃப்த் ஸ்டெம்ப்ல போடணும். பிகாஸ் இஸ் வாக்கிங் டுவர்ட் ஃபிஃப்த் ஸ்டெம்ப்ல போட்டீங்கன்னா ரூமே இருக்காது. ஆஃப் சைட்ல அடிக்க முடியாது, லெக் சைட்ல மட்டும்தான் அடிக்க முடியும். லென்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்ததுன்னா ஒரே ஷாட் தான் அடிக்க முடியும். தட் இஸ் பிக்கப் இல்ல. அதுக்கு இங்க ஷார்ட் மிட்டிகேட் இருக்கு. ஷார்ட் மிட்டிகேட் நீங்க பெனட்ரேட் பண்ணி பிளிக்கும் ஆட முடியாது. தூக்கி அவன் தலைக்கு மேலதான் அடிக்கணும். அதனாலதான் நீங்க ககிசோராபாதாவே என்ன பண்ணாரு, அடிக்க போயிட்டு ஓரத வைக்க தான் போட்டாரு. அடிக்க போயிட்டு கொடையேறினதுக்கு காரணம் பிகாஸ் இஸ் கெட்டிங் இன் டு தட் பொசிஷன். கரெக்டா இவங்க டீகோட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு எடுத்துன்னு வந்தாருன்னா நிறைய வந்து டாப் எட்ஜ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த லோக்கல் லீக்லயும் நான் நிறைய பார்த்திருக்கேன், அப்படிதான் அடிப்பாரு. அவுட் சைட் ஆஃப் போய் டொமஸ்டிக்ஸ் டப்பு டிப்புன்னு பிக்கப் லிக்கு, டப்பு டிப்புன்னு பிக்கப் உள்ள அடிப்பாரு. அந்த மாதிரி நீங்க ஒன் டே மிஷன்ல இருந்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து சீக்கிரம் புடிச்சிருவாங்க அனலிஸ்ட்லாம். 2 3 மேட்ச் பார்த்தேன்னா ஓ இங்கதான் அடிக்கிறாரு, இங்க ஃபீல்ட செட் பண்ணு அப்படின்னு பண்ணிடுவாங்க. பியூட்டிஃபுல் பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க. நான் தான் சொல்றேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஃபார் மீ, எனக்கு வந்து ஐபிஎல் ஜெயிக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபார் இண்டிவிஜுவல், இட்ஸ் ஃபார் த டீம் பெனிஃபிட்டும் போது நான் இதுதான் பண்ணுவேன். இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் மீ மோர் ஸ்பின் ஸ்ட்ரென்த். இப்ப அதே மாதிரி நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலை விட்டீங்கன்னா அப்புறம் சுபம் தூவே கடைசியில வராரு, ஷிம்ரன் நெட்மயர், துருவ் ஜுரல் இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், ரியான் பராக், அப்புறம் நிதிஷ் ராணாக்கு வந்து எந்த ஸ்பின்னருமே போட முடியாது. ஆஃப் ஸ்பின்னர் போடாலும் கிழிச்சிருவார் நிதிஷ் ராணா, அவரை விட்டுருங்க. அப்படிங்கும்போது யூ வுட் வாண்ட் ஹேவ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதை பண்றாங்களான்னு பார்ப்போம். இந்த ரீசன்காக தான் கிவன் அ ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். சார் அதை சொல்லியிருக்காரு. அதுவும் சார் சொன்னார், ஐ திங்க் தே ஐம் கோயிங் டு சென்ஸ் அ ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ்னு. வி விஷ் தெம் டூ வெல். வி விஷ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்சோ டு டூ வெல். வில் கம் பேக் டுமாரோ ஃபார் த டபுள் தமாக்கா double header review with your only octopus. Until then, thanks a lot and bye bye.